இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசிக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து 2 தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்லோட் பண்ணுறதுல ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் நேமும் ஃபோட்டோ எடுத்த டேட்டும் இருக்கணும். அதை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது இல்லாமல் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் ரீசைஸ் ஆட் நேம் அண்ட் டேட் ஆன்லைன் எடிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே போய் பார்த்தீங்கன்னா வெளியே அப்ளை பண்ணுவீங்க. இல்லை வந்து ஃபோட்டோவில் வந்து நேமும் அந்த எடுத்த தேதியும் வந்து ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் ஸ்டூடியோலேயே சொன்னீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்களே எப்படி ஆல்ரெடி ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அதில் வந்து நேமு இதெல்லாம் இருக்காது. அதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே நான் சொல்லிடுறேன். இந்த வெப்சைட்டில் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதிலேயே கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிசிக்கு வந்து எந்தவித அப்ளிகேஷனும் நீங்கள் இல்லாமல் இதில் சிம்பிளாக நீங்கள் மொபைல்லையே பண்ணலாம். இது நீங்கள் தனியாக எதுவும் வெப்சைட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் இருக்க டைமென்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த கேபி சைஸ், இது எல்லாமே அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் நேமும் டேட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து பிஃபோர் ஃபோட்டோ வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கும். இதுலேயே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் இதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ கீழே உங்களோட நேமும் நீங்கள் என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த தேதி, ரீசெண்டாக எடுத்த தேதி தான் இருக்கணும். அதை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் ஃபோட்டோ அதில் கிளிக் ஆகிருக்கும். இதில் வந்து மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கம்ப்ரஸ் அண்ட் ரீசைஸ், இது 2 மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இன்ஃபோ அண்டு ஆட்டோ கம்ப்ரஸ் ப்ளஸ் ரீசைஸ், உங்களோட இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமு அண்டு வந்து டேட், இது 2யும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் ஆப்ஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோ வந்து கிராப் சைஸ் கம்மியாக இருக்குது, அந்த கரெக்டான கிராப்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக அதுவே கிராப் பண்ணி ஆட் இன்ஃபர்மேஷன் அண்டு கம்ப்ரஸ் பண்ணி அதுவே கொடுத்துரும். இப்போ நமக்கு வந்து ஜஸ்ட் நேமும் அந்த டேட்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது மட்டுமே போதும். இதில் வந்து செகண்ட் ஆப்ஷனில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கிராப் பண்ணி கரெக்டான சைஸில் தான் இருக்குது. ஆல்ரெடி நான் வேறு எக்ஸாமுக்கு பண்ணியிருப்பேன். அது அந்த ஃபோட்டோவே இருந்ததுனாலும் போதும் தான். இதில் ஜஸ்ட்டு சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ ஃபோல்டருக்கு போகும். சூஸ் ஃபைலில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே நேம் கேட்கும். ஜஸ்ட்டு உங்களோட நேம், நீங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேமை வந்து இங்கிலீஷில் இருந்தாலும் இங்கிலீஷில் ஸ்பேஸ் வந்து அந்த மாதிரி இன்சில் எல்லாமே எப்படி பக்காவாக இருக்கோ அதே மாதிரியே கொடுத்துருங்க. அதில் எந்த சேஞ்சஸும் வரக்கூடாது. ஏன்னா இதுதான் ஃபோட்டோவில் வரும். அதையும் கரெக்டாக பார்த்துக்குங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் ஸ்மாலில் கொடுக்குறேன். பட் நீங்கள் கேபிட்டலில் கொடுக்குறனாலும் கேபிட்டலில் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு டேட் வந்து நீங்கள் எந்த தேதியில் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும். அது வந்து கரண்ட் டேட்டில் இருக்கும். நீங்கள் எந்த டேட்டில் எடுத்தீங்களோ அந்த டேட்டை ஜஸ்ட்டு கொடுத்துட்டு ஜென்ரேட் ஃபோட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது சைஸு எல்லாமே அதுவே கரெக்டாக இது பண்ணிடும். நேம் அண்டு வந்து நீங்கள் கொடுத்த தேதி எல்லாம் கரெக்டாக வந்துடும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைன்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஃபோட்டோ எடிட் பண்ணதுக்கப்புறம் சைன் கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னாலும் அதுவே வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் பாக்ஸு அந்த என்ன சென்டிமீட்டர் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதில் கொடுத்துக்கலாம். இதேமாதிரி சூஸ் ஃபைலில் கொடுத்துட்டு சைனை நீங்கள் இது பண்ணிவிட்டு கீழே டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வரும். ஜஸ்ட்டு அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் எது டவுட் இருந்தால் கேளுங்க சார். தேங்க்யூ.